ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா வாசலில் நின்று நம்ம தீபாவோட அம்மா அப்பா வார கெஸ்ட்டெல்லாம் வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து அதே வழியால் நம்ம தீபாவோட கல்யாணம் நடந்தால் அபிராமி ஊருக்கு ஆபத்து வரணும்னு சொன்ன யோசியரும் வராங்க. நம்ம ஜானகி தர்மலிங்கமையாவும் எல்லாரையும் வரவேற்றுக்கிறத பார்த்து யோசியர் செம அதிர்ச்சியாகி உடனே அதில் போட்டிருக்கிற நேம் போட்ட பார்க்குறாங்க. பார்த்தா கார்த்திகேயன் தீபா அப்படின்னு இருக்குது. இதை பார்த்து அந்த யோசியர் செம டென்ஷன் ஆகி, ஏவா நீங்கள் நான் சொன்னதெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களா? இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி ஏறினா அடுத்த நொடியே ஒரு உசுறு போயிடும். அப்போ உங்களுக்கு அந்த உசுரை விட இந்த கல்யாணம் உங்களுக்கு முக்கியமாக போயிடுச்சுல்ல அப்படின்னதும், அப்படி இல்லைங்கய்யா, இங்கே பாருங்கம்மா, நான் சொல்லி நீங்கள் மீறி இப்படி பண்ணியிருக்கீங்கன்னா அப்படின்னா நீங்கள் என் பேச்சு நம்ப இல்லை தானே. இங்கே பாருங்கம்மா, ஏன் இப்படி பண்ணுறீங்க? இல்லைங்கய்யா, தீபா இந்த வீட்டோட மருமக இல்லைன்னா ஆயிடும்ல, அதனால தான் அப்படிங்கிறது என்னம்மா பேசிகிட்ருக்க? ஏற்கனவே உங்கள் பொண்ணு கழுத்தில் மஞ்சள் கயிறு கிடக்குதா இல்லையா? அப்படி இருக்கும்போது எதுக்குமா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே பாருங்கள், தாலி கட்டலைன்னா உங்கள் பொண்ணு அந்த வீட்டோட மருமக இல்லைன்னு ஆயிடுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கேளுங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறது தான் உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் நல்லது அப்படின்னதும், சரிங்கய்யா, நாங்கள் இதை பற்றி பேசிக்கிறோம் அப்படின்னதும் அந்த சாமியாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே ஜானகி, எனக்கு இது இவ்வளோ அழுத்தமாக அவர் சொல்லிட்டு போகிறாருன்னா கண்டிப்பாக அபிராமி அம்மா உயிருக்கு ஆபத்து வந்துட போல, இதுக்கப்புறம் நாம சும்மா இருக்கக்கூடாதுங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஆனந்த் கேட்டுடுறாங்க. இதை பார்த்து ஆனந்த் செம அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே நம்ம ஜானகி தர்மலிங்கமையாவும், தம்பி, நாங்கள் சொல்கிறத கேளுங்க, போதுங்க, நிறுத்துங்க, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அப்பனா இது எல்லாத்தையும் மூடி மறைச்சுதான் இந்த கல்யாணத்தை நடத்த போறீங்களா? இதுக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது நான் கண்டிப்பா கார்த்திக்கிட்டே சொல்லி ஆகும் அப்படின்னு ஜானகி தர்மலிங்கமையாவை தடுத்து நிறுத்தியும் உடனே நம்ம ஆனந்த் கார்த்திக்கிட்ட சொல்லலான்னு போறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்தி தேடி பார்க்குறாங்க. ஆனந்த் எங்கே தேடியுமே காடும். அப்போது ஜானகி தர்மலிங்கமையாவும் உடனே ஆனந்த் சொல்ல போகிற விஷயத்த அபிராமி கிட்ட சொன்னதும், அபிராமி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வராங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ஆனந்த் எங்கே தேடி காணுமே கார்த்தி அப்படின்னு டென்ஷன் ஆகும்போது அப்படின்னு பார்த்து அபிராமி வந்துடுறாங்க. என்ன ஆச்சுப்பா, கார்த்திக்கு தேடுறியா? ஆமாம்மா, யார் சொன்னா? தீபாவோட அம்மா அப்பா சொன்னாங்களா? ஆமாப்பா, இங்கே பாரு, எனக்கு எல்லாமே தெரியும், ஏப்பா இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்கே பாரு, அதான் என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்? இல்லைம்மா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏமா இப்படி பண்றீங்க? இங்க பாருப்பா, தீபா என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவ தாலியை கழட்டி அவளோட வாழ்க்கையை தியாகம் பண்ணா. அப்படிப்பட்ட பொண்ணு வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி நாசமா போறத பார்த்துட்டு நான் எப்படிப்பா இருக்க முடியும்? இங்க பாரு, நான் கண்டிப்பா தீபா கார்த்திக் கல்யாணம் நடத்தி வைக்கத்தான் போறேன். இதுல என்னோட உசுறு போனாலும் பரவாயில்ல, ஏன்னா தீபா என் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னதும், அதாம்மா சொல்றேன், இந்த விஷயம் மட்டும் தீபாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த தீபா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாள், நான் தீபா கிட்ட சொல்றேன் அப்படின்னதும், இல்லப்பா, அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் எல்லார்கிட்டையும் மூடி மறைச்சிட்டேன். இங்க பாரு, எப்படி உன்னோட கல்யாணம் ஐஸ்வர்யா கல்யாணம் எல்லாம் முறைப்படி பண்ணி வச்சனும், அதே மாதிரி தீபாவோட கல்யாணத்தையும் முறைப்படி செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்குரிய வாய்ப்பு இவ்வளவு காலமா கிடைக்காம போயிடுச்சு. ஆனா இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அதை நல்லபடியா பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். தயவு பண்ணி இந்த விஷயத்த கார்த்திக்கிட்டேயோ இல்ல வேற யார்கிட்டயோ சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா, இது உன் அம்மாவோட மிகப்பெரிய ஆசை அப்படின்னதும் உடனே ஆனந்த் அம்மா இங்க பாரு, நீ உன் அம்மாவும் மதிக்கிறது உண்மையிலேயே பாசமா இருந்தா பண்ணு சத்தியம் அப்படின்னதும் ஆனந்தம் வேற வழி இல்லாம அபிராமிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜானகி தர்மலிங்கமையாவும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்னதாங்க பண்றது? இங்க பாருங்க, இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம அமைதியா இருக்கிறது சரியில்லை, நமக்கு சமந்தியமா உயிர் முக்கியம். அதனால பேசாம தீபா கிட்ட சொன்னா கண்டிப்பா தீபா இந்த உண்மையை கேள்விப்பட்டதும் கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்துவா அப்படின்னது. சரி ஜானகி, வா போய் சொல்லலாம் அப்படின்னுட்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம தீபாவை அடைச்சு வச்சிருக்கிற குடோனை தான் காமிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து தீபான்னு என்னை விட்டுருங்கன்னு, எனக்கு பாத்ரூம் வர மாதிரி இருக்கு, நான் போகணும் அப்படின்னதும் அதுல ஒரு ரவுடி அதெல்லாம் போக முடியாது, இங்கே இரு அப்படின்னதும், டே பொம்பளை பிள்ளை பாத்ரூம் கொடுக்குதுன்னு சொல்றா, ஏன்னா இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு ரவுடி கேட்டுட்டு இருக்கான். டேய், இவங்கெல்லாம் தப்பிச்சு போறதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசுவாங்கடா, உனக்கு தெரியாது அப்படின்னு அதுல ஒரு ரவுடி சொன்னதோ, ஐயோ அண்ணன்
சத்தியமா சொல்றேன், எனக்கு உண்மையிலேயே பாத்ரூம் வருது அப்படின்னதும் சரி ஓகே டேய் பின்னால போட அப்படின்னதும் அதுல ஒரு ரவுடி தீபாவை வந்து விட்டுட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து தீபா என்ன பண்றாங்கன்னா வெளியில வந்ததும் அந்த ரவுடி வந்து அடிச்சு போட்டுடுறாங்க. உடனே என்னடா சத்தம் அப்படின்னுட்டு அடுத்த ரவுடி வராங்க. இப்படியே ஒவ்வொரு ரவுடியா வந்ததும் எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு தீபா அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம் வந்து கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க. ரியா வந்து தீபா விஷயத்துல இருந்து ஐயோ இனி யாரு நம்மள டிஸ்டர்ப் பண்ண போறாங்கன்னு தெரியலையே, இந்த தீபா விஷயத்துல இருக்கிறது எவ்வளவு கொடுமையா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போதே தர்மலிங்கம் ஐயா ஜானகி கதவை தட்டுறாங்க. ஐயோ இது யாரா இருக்குமோன்னு தெரியலையே, பதட்டத்திலேயே கதவை திறக்க வேண்டியதா இருக்கே அப்படின்னுட்டு ரியா வந்து கதவை திறக்கிறாங்க. என்னமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருமா, நாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, எல்லாம் நம்ம அபிராமியமா விஷயம் தான் அப்படின்னதும் என்னமா சொல்றீங்க புரியல. இங்க பாருமா, உண்மையிலேயே அன்னைக்கு ஐஸ்வர்யா சொன்னது நிஜம்தான். யோசியர் சொன்னாரு இப்படி நீயும் காத்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா உன் அத்து உயிர் போயிடும் அப்படின்னது. என்னமா சொல்றீங்க? ஆமாமா தீபா, எனக்கு நம்ம இந்த கல்யாணம் நடக்கிறது சரிப்பட்டு வராது, பேசாம நாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம ரியா வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க. என்னமா பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே ஆகும். அவங்க எல்லாம் வயசானவங்கமா இருந்து என்னத்தை சாதிக்க போறாங்க, அவங்க எல்லாம் வாழ்ந்து முடிச்சவங்க, போனா போகட்டும், அதெல்லாம் ஒரு சின்ன தாக்கம் தான். ஆனா இது என் கல்யாணம் வந்து என்னோட கனவு, அப்படிப்பட்ட கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க, அதெல்லாம் முடியாது, இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னதும் ஜானகி தர்மலிங்கம் ஐயாவும் அதிர்ச்சியாராங்க. என்னமா பேசுற, என்னமா நீ உன் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டியா? கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தே ஆகணும், அதுக்காக வேற யார்கிட்டயும் சொன்னீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதும் தர்மலிங்கம் ஐயாவும் ஜானகி அதிர்ச்சியாயே உடனே வெளியில வராங்க. என்னங்க இவ நம்ம பொண்ணு மாதிரியே இல்லை, எப்படிங்க இவ்வளவு சுயநலவாதியா மாறினா? அதான் ஜானகி எனக்கும் புரியல, எனக்கு என்னமோ இது நம்ம பொண்ணு பேசுற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா திபா வந்து அடிச்சு போட்டுட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்க இருந்து தப்பி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட்